வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத்கீதை 2வது அத்தியாயம், சாங்கிய யோகம். இது முழு கீதையின் மிக முக்கியமான பகுதி. முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் மனசு உடைந்து, நான் போராட மாட்டேன் என்று உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அமைதியாக பேச ஆரம்பிக்கிறார். அவர் முதலில் கேட்கிறார், நீ யாருக்காக வருந்துகிறாய்? அர்ஜுனன் நினைக்கிறான், என் உறவுகள் இறந்து விடுவார்கள். அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார், உடல் மட்டும் அழியும், ஆன்மா அழியாது. நாம் உடைகளை மாற்றுவது போல ஆன்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு செல்கிறது. அதனால் மரணம் என்பது முடிவு அல்ல, மாற்றம். இப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். நீ ஒரு போர் வீரன். இது உன் கடமை. நீ கடமையை தவிர்க்க முடியாது. பிறகு வரும் மிக பவர்ஃபுல் டீச்சிங். நீ செயலை செய்ய உரிமை உண்டு, ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்க உரிமை இல்லை. நாம் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? மார்க்ஸ் பற்றி ஸ்ட்ரெஸ், ஜாப் பற்றி டென்ஷன், ரிசல்ட் பற்றி ஓவர் திங்கிங். இதுதான் நம்மை சோர்வடைய செய்கிறது. கிருஷ்ணர் சொல்லுவது சிம்பிள். உன் வேலை செய், பலன் பற்றி கவலைப்படாதே. இப்போது இதை நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? முதல் லெசன், எதுவும் பெர்மனன்ட் இல்லை. வெற்றி வந்தாலும் அது நிலையானது இல்லை. தோல்வி வந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. அதனால் கால்மாக இரு. இரண்டாவது லெசன், ரிசல்ட்க்கு அட்டாச் ஆகாதே. நீ முயற்சி செய், ஆனால் ரிசல்ட் மீது டிபெண்ட் ஆகாதே. அதுவே ஃப்ரீடம். மூன்றாவது லெசன், டியூட்டி ஃபர்ஸ்ட். நீ ஒரு ஸ்டூடெண்ட் என்றால் படி, நீ ஒரு எம்ப்ளாயி என்றால் வேலை செய், கடமை செய்யாமல் எஸ்கேப் பண்ணாதே. நான்காவது லெசன், மைண்ட் பேலன்ஸ் முக்கியம். ஹாப்பி வந்தாலும் ஓவர் ஆகாதே, சாட் வந்தாலும் உடைந்து போகாதே. சமநிலைதான் ஸ்ட்ரெங்க். ஐந்தாவது லெசன், நீ உடல் இல்லை, ஆன்மா. இந்த ஒரு உண்மை புரிந்தால் பயம் குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், வாழ்க்கை லைட்டாக தோன்றும். இப்போது சுருக்கமாக, ஆன்மா அழியாது, கடமை செய்ய வேண்டும், பலனை விட்டுவிட வேண்டும், மனதை சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் பெரிய உண்மை. நீ உன் வேலையை செய், பலன் தானாக வரும். அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஆக்ஷன் பற்றி இன்னும் ஆழமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். நன்றி.